இந்த சத்தியத்தினுடைய தலைப்பு என்னன்னு நாம் பார்த்தோம். நான் கிறிஸ்தவனா. மத்தேயு 1:21. அவர் ஒரு குமாரனை தருவார், அவர் இயேசு என்று பெயரிடுவார், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இப்போ இயேசுனுடைய பெயரை வைத்தே அவர் யார், அவருடைய பணி என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இயேசுக்கு என்ன என்று பெயரிடுவாயாக என்று மரியாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இயேசு என்ற பெயரை நீங்கள் கொடுங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பவர். இப்போ இயேசு யார் என்றால், அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பவர். ஓகேங்களா? சரி, ஒரு கிறிஸ்துவன் என்றால் யாரை கிறிஸ்துவன் என்று சொல்லலாம்? யாரை கிறிஸ்துவன் என்று நம்ம சொல்லலாம்? யாரை கிறிஸ்துவ விசுவாசிக்கிறார்களோ அவர்களை கிறிஸ்துவன் என்று நாம் சொல்லலாம். சரி, கிறிஸ்துவை விசுவாசிப்பதுனா ஸ்பெசிஃபிக்கா பைபிள் என்னன்னு சொல்லுது? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 10:9. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். வசனம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தராக இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ ஒரு கிறிஸ்தவன் என்றால், இயேசு தன்னுடைய பாவத்துக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார், அவர்தான் நம்முடைய இரட்சகர், அவர்தான் நம்முடைய தேவன் என்று இருதயத்தில் விசுவாசிப்பது. கிறிஸ்துவர்னா யாரு? கிறிஸ்துவர்னா யாரு? இயேசு மனிதனுடைய பாவத்துக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார், அவர்தான் தேவன், அவர்தான் இரட்சகர் என்று விசுவாசிப்பதுதான் ஒரு விசுவாசிப்பவர் தான் ஒரு கிறிஸ்துவர் அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம். சரி, இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாரு, மரித்தாரு, உயிர் தெழுந்தாருன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இதை எப்படிங்க நம்புறது அப்படின்னா, இதுக்கு அநேக ஆதாரங்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்து 2000 வருடத்துக்கு முன்பாக வாழ்ந்தார், அவருக்கு நிறைய சீஷர்கள் இருந்தாங்க, அவர் ரோமர்களால் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு அநேக சரித்திர குறிப்புகள் இருக்கு. யூத சரித்திர ஆசிரியர்களாக இருக்கட்டும், ரோம சரித்திர ஆசிரியர்களாக இருக்கட்டும், மற்றும் சீரிய சரித்திர ஆசிரியர்களாக இருக்கட்டும், இப்படி அந்த இஸ்ரேல் தேசத்தை சுற்றியுள்ள பல தேசத்தினுடைய சரித்திர ஆசிரியர்கள், அதாவது 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து காலத்தில் வாழ்ந்த சரித்திர ஆசிரியர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்காங்க. அதாவது இயேசு கிறிஸ்துங்கிற நபர் வாழ்ந்திருக்காரு, அவர் சீஷர்கள் இருந்திருக்காங்க, அவர் ரோமர்களால் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க? எழுதியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பைபிள் சொல்வது போலவே இயேசு கிறிஸ்து உண்மையில் வாழ்ந்தார், அவருக்கு சீஷர்கள் இருந்தாங்க, அவர் ரோமர்களால் சிலுவையில் அறையப்பட்டார் என்பது உண்மையான சரித்திர நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ளலாம். சரிங்க, இதை நம்ம சரித்திரத்திலிருந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாங்க. ஆனா உயிர் தெழுந்தார் என்பதற்கு என்ன ஆதாரம்? இல்லைங்களா? ஏன்னா இது சரித்திரத்தில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நம்புறாங்க. உலகம் இயேசு உண்மையிலே வாழ்ந்தார் என்று ஏற்றுக்கொள்கிறது, இயேசுக்கு சீஷர்கள் இருந்தார்கள் என்று ஏற்றுக்கொள்கிறது, இயேசு சிலுவையில் அறைந்தார் என்பதை ஏற்றுக்கொள்கிறது. ஆனா எதை ஏற்க உலகம் கஷ்டப்படுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள அவர்கள் கஷ்டப்படுறாங்க. சரி, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டா நம்மகிட்ட பதில் இருக்கா? இது போல சரித்திர குறிப்புகள் டைரக்ட் எவிடன்ஸ் நமக்கு இல்லை, ஆனா இன்டைரக்ட் எவிடன்ஸ் இருக்கு. அது என்ன இன்டைரக்ட் எவிடன்ஸ் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது சீஷர்கள் என்ன பண்ணாங்க? கூட தைரியமா நின்னாங்களா, ஓடி போயிட்டாங்களா? ஓடி போயிட்டாங்க. ஏன் ஓடி போயிட்டாங்க? கூட இருந்தா நம்மளையும் சிலுவையில் அறைஞ்சிருவாங்க அப்படிங்கிற பயம். இயேசுவை பின்பற்றினால் மரணம் என்கிற பயம், அதனால ஓடிட்டாங்க. ஆனா அதே சீஷர்கள் இயேசு உயிர் தெழுந்த பின்பு இயேசுவை சந்திக்கிறாங்க. இயேசு வேதத்திலிருந்து தான் மேசியா என்பதற்கான ஆதாரத்தை எல்லாம் காமிக்கிறாரு. அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தைரியமா போய் என்ன பண்றாங்க? நிக்கிறாங்க சத்தியத்துக்காக. உயிரே போனாலும் கவலைப்படாம இயேசுக்காக என்ன பண்றாங்க? தங்களுடைய உயிரையே விடுறாங்க. சரி, அப்படி சீஷர்கள்லாம் மரித்தது உண்மையா? அதுக்கு சரித்திர ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னா, அதற்கும் சரித்திர ஆதாரங்கள் இருக்கிறது.
விசேஷமா சொல்லணும் அப்படின்னா யூத சரித்திர ஆசிரியரான ஜோசபஸ் தன்னுடைய புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, இயேசுனுடைய சகோதரனாக யாக்கோபு சனகிரீப் சங்கத்தால் கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் டாசிட்டஸ் அப்படிங்கிற இன்னொரு சரித்திர ஆசிரியர் நீரோ மன்னன் காலத்தில் கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார். அப்போ கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்திற்காக இரத்த சாட்சியாக மரித்தார்கள் என்பது சரித்திர உண்மை. சரித்திரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட 2 உண்மைகளை பார்ப்போம். ஒன்று, இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது சரித்திரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இன்னொன்று சரித்திரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை என்ன அப்படின்னா, இயேசுடைய சீஷர்கள் இயேசுக்காக தங்களுடைய உயிரை விட்டாங்க. இப்போ ஒரு கேள்வி, யாராவது ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர் தெரியல அப்படின்னு வச்சுப்போமே, அது பொய் அப்படின்னு வச்சுப்போம். யாராவது பொய்க்காக தங்களுடைய உயிரை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இல்ல ஒரு பொய்யை எதற்காக ஒரு பிரசங்கம் பண்ணணும்? இப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெரியல அது பொய் அப்படின்னா, அந்த பொய்யை எதுக்கு போய் உங்க ஊரா பிரசங்கம் பண்ணணும்? அதனால உங்களுக்கு ஏதாவது பணம் கிடைக்குதா? அவங்களுக்கு அது இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணாலும் உங்களுக்கு பணம் கிடைச்சதா? இல்ல போற இடங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது அரசாங்க உத்தியோகம் கொடுத்தாங்களா? ஊரோட போய் பிரசங்கம் பண்ணி அடிதான் வாங்கிட்டு வந்தாங்க. கரெக்டா? ரத்த சாட்சியை மறிச்சாங்க. இயேசுவை பிரசங்கம் செய்ததால அவங்களுக்கு எந்த ஆதாயம் இல்லை, உலகப்பூர்வமான எந்த ஆதாயமும் கிடையாது. பணமோ பொருளோ பதவியோ புகழோ எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. இப்ப நம்ம அவங்களை புகழ்ச்சியா பேசுறோம். ஆனா அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க? விரட்டப்பட்டாங்க, ஒதுக்கப்பட்டாங்க, அடி வாங்கினாங்க, ஜெயில போடப்பட்டாங்க. சீஷர்கள் எல்லாருமே ரத்த சாட்சியை என்ன பண்ணாங்க? மறிச்சாங்க. அப்போ இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அந்த பொய்யா இருக்கும் பட்சத்துல அந்த பொய்க்காக இவ்வளவு உபத்திரவத்தை யாருனாலும் என்ன பண்ண முடியாது? அனுபவிக்க முடியாது. வேற எந்த ஒரு நோக்கமும் இருப்பதாகவும் தெரியல. பணம் சம்பாதிக்கணும், பேர் புகழ் அடையணும் அப்படிங்கிற நோக்கமும் கிடையாது. அப்போ வேற இருக்கிற ஒரே ஒரு நோக்கம் என்னவதான் இருக்க முடியும்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மையாக இருக்கணும். அந்த உண்மையா இருப்பதனாலதான் அவங்க உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த உண்மையை பிரசங்கம் பண்ணாங்க. அப்போ இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருப்பது சீஷர்களுடைய வாழ்க்கை. அவர்கள் இயேசுக்காக உண்மையா இருந்து இரத்த சாட்சியாக மரித்தது. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் எல்லா சீஷர்களும் இயேசு கிறிஸ்து இரத்த சாட்சியாக மரிக்க அனுமதிச்சிட்டாரு அப்படின்னு. கரெக்டுங்களா? இப்போ கூட நமக்கு சண்டேல வந்த ரத்த சாட்சியை நிறைய பேர் மறிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது நமக்கு ஒரு பிளசன்ட் மெசேஜா இல்லை. கரெக்டா? யார் ரெடியா இருக்கும் ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு? ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க ரத்த சாட்சியா மறிச்சதுனாலதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்க கிறிஸ்டியன் அப்பாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அதுதான் மிகப்பெரிய ஆதாரம் அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக அவங்க உயிரை கொடுக்கணும்? அது உண்மையா இருந்ததுனால உயிரை கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து உண்மையில் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது. அதனால அவங்கள ரத்த சாட்சின்னு சொல்றோம். அவங்கள ரத்த சாட்சின்னு சொல்றோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சில கஷ்டங்களையும் சில துன்பங்களையும், ஏன் கடைசி காலத்தில் நம்ம ரத்த சாட்சியாக கூட கடவுள் அனுமதிக்கலாம். ஏன் அனுமதிக்கிறான்னு தெரியுமா? நம்ம வாழ்க்கையை நம்ம சுற்றி உள்ளவங்க பார்க்கும்போது, எதற்காக இந்த சகோதரன் இந்த சகோதரி தன்னுடைய உயிரையே கொடுக்குறாங்க? அப்போ ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த சத்தியத்தினுடைய உண்மையை புரிந்து கொள்வார்கள். மாபெரும் ஆன்மீக போராட்டம் என்கிற புத்தகத்துல கிறிஸ்துவத்துல உபத்திரம் அதிகமாக இருந்தபோது சபை ரொம்ப அதிகமாக வளர்ந்து கொண்டே போச்சா. சபையில உண்மையா இருக்கிறவங்க மட்டும் இருந்தாங்களா? உபத்திரம் நடக்கும்போது எப்படி சபை வளருங்க? ஏன் உபத்திரம் நடக்கும்போது சபை வளருதுன்னா, ரத்த சாட்சியா மறிக்கிறவங்க மற்றவங்க பார்க்கும்போது இதுல ஏதோ உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்து என்ன பண்ணுவாங்க? வேத தேடி வருவாங்க. அப்ப கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. கிறிஸ்துவுக்காக ஒருவேளை நீங்க இப்ப பாடுபட்டு கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்க ஓய்வு நாளுக்காக பள்ளிகள்ல தேர்வு எழுதாம இருக்கலாம். கல்லூரிகளில் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். இல்லை உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரலாம். அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒருவேளை வெளிப்படையாக உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களை ஏளனமாக கூட பார்த்து பேசலாம். ஆனால் உள்ளுக்குள்ள எதுக்காக இவன் நிற்கிறான், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி அவங்க மனசுக்குள்ள
இருக்கும். ஒரு நாள் தேவ ஆவியானவர் வழிநடத்துவதன் மூலியமாக அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வருவாங்க. சரிங்களா? அதனால உபத்திரவம், பிரச்சனைகள், பாடுகளை கடவுள் ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, சத்தியத்தினுடைய உண்மைத்தன்மையை நம்மை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். சரி, இது மட்டும் தான் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான ஆதாரமா அப்படின்னா இது மட்டும் கிடையாது. இயேசு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உலகத்தில் நிறைவேறிட்டு இருக்கு. இப்போ உலகத்தையே ஆளுகிற ஒரு சூப்பர் பவர்னா எந்த நாடு? இந்தியாவா? அமெரிக்கா? இதை பைபிள் சொல்லுதா? வெளிப்படுத்தல் உள்ள 2வது மிருகம், ஆட்டுக்குட்டி போல உள்ள மிருகம் யாரு? அமெரிக்கா. அப்ப இப்ப அமெரிக்கா உலகத்தை ஆளுகை செய்யும் சொல்லி இயேசு கிறிஸ்து எப்ப சொன்னாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. வெளிப்படுத்தல் புத்தகத்தை யோவானுக்கு கொடுத்தது யாருங்க? இயேசு கிறிஸ்து தான். கரெக்டுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரியே ஆட்டுக்குட்டி போல மிருகம் அமெரிக்கா ஆளுகை செய்து கொண்டு இருக்கு. அதே மாதிரி இஸ்லாம் ராஜ்யத்தினுடைய எழுச்சி வீழ்ச்சியை பத்தி இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. பிரெஞ்சு புரட்சியை பத்தி, நாத்திகம் உருவான கதையை பத்தி உருவாகும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் சொன்னதெல்லாம் உலகத்தில் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு? நடந்துட்டு இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் உலகத்தில் நடக்குது. இயேசுடைய சீஷர்கள் அவருக்காக ரத்த சாட்சியா மரிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்கு. இவைகள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது உண்மையிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருப்பார், அவர்தான் கடவுள் என்பது உறுதியாக நமக்கு தெரிகிறது. அப்ப இயேசு வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மை. அவர்தான் இரட்சகர், அவர்தான் தேவன் என்பது உண்மை. இதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்தவர். அவன்தான் உண்மையான கிறிஸ்தவன். சரி, இதோடு இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னா இதோடு முடியல. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. ஏதோ வெளிப்படையாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று நம்புவது மட்டும் கிடையாது. எனக்காக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், என்னுடைய பாவம் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தது, எனக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார் என்று நாம் பர்சனலா அதை விசுவாசிக்கணும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்க அப்படின்னா, இப்போ ரோட்ல ஒரு நபர் அடிபட்டு காயப்பட்டு கிடைக்கிறார். நம்ம கேள்விப்படுறோம், இல்லை போய் பார்க்குறோம். நமக்கு எப்படி இருக்கும் நம்ம மனநில? ஜெரோம், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மெயின் ரோடு இருக்கு இல்லையா, அங்கே ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு, நீ போய் பார்க்குற, ஹவ் யூ வில் ஃபீல்? பயம் இருக்கும். பயம் இருக்கும். ஏன்னா ரத்தம், வண்டி கீழே கவுந்து கிடக்குது, பயம். அதுக்கப்புறம் அவரை பார்த்து நமக்கு ஒரு பரிதாபம் வரும், ஒரு சிம்பத்தி வரும். ஓகேவா? ஓகே. இப்போ இன்னொரு இன்சிடென்ட். ஓகேவா? இப்போ அதே நபர் விழுந்திருக்காரு. பட் அந்த நபர் ஏன் அந்த அதில் அடிபட்டு இருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்த ஒரு உங்கள் குடும்ப நபரையோ இல்லை நண்பரையோ யாராவது ஒருத்தரை காப்பாற்ற போய் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு? விழுந்துட்டார். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் குழந்தைய நீங்கள் இங்கே பாதுகாப்பாக வச்சுக்கல, குழந்தை என்ன பண்ணிடுச்சு? ரோட்டுக்கு போயிடுச்சு. ரோட்டுக்கு போய் வண்டியில் அடிபட நிலைமையில் அந்த குழந்தை இருக்கு. அந்த உங்கள் குழந்தையை காப்பாற்றுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு? இடையில பூந்து அவர் அந்த அடியை வாங்கிக்கிறாரு. பெரிய அடி, எலும்பெல்லாம் முறிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் போய் பார்க்குறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவர் அடிபட்டதுக்கு யார் காரணம்? அந்த குழந்தையா இல்லை அந்த குழந்தையோட அம்மாவா? இப்போ நீங்கள் போய் பார்க்குறீங்க. முன்னாடி இன்ஸ்டன்ட்ல அவர் யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு, அப்போ நமக்கு ஒரு பரிதாபம் இருக்கும். அது வேற. யாரோ அடிபட்டு இருக்கு, ஓகே, பாவம், கஷ்டப்படுறாரு, சரி நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணுவோம், அது ஓகே. ஆனால் இந்த இன்ஸ்டன்ட்ல அவர் ஏன் அடிபட்டு இருக்காருன்னா அதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். நான் என் குழந்தைய ஒழுங்காக வச்சுக்கல, நான் அதை பார்த்துக்கல சரியா, கொஞ்ச நேரம் கவனம் செதறிடுச்சு, அது ஓடி போயிடுச்சு. இப்போ குழந்தைய குறை சொல்ல முடியாது, அது ஒன்றும் தெரியாத குழந்தை. இப்போ நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண தப்புக்காக இந்த சகோதரன் என்ன பண்ணுறான்? அடிபட்டிங்க உயிரே போக கிடைக்கிறான். நான் தான் குற்றவாளி, நான் தான் பாவி. அப்போ உங்கள் மனசு எப்படி இருக்கும்? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரிச்சார் அப்படிங்கிறது ஏதோ யாருக்கோ மரிச்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் அதை பார்க்குறோம், அதை புரிஞ்சுக்கிறோம். எனக்காக அவர் மரித்தார் என்ற ஒரு மனநிலையில் அதை பார்க்கணும். நான் கவனக்குறைவாக நான் பாவத்தில் இருப்பதனால தான் அவர் வந்து அவ்வளோ பாடுகளையும் அவ்வளோ ஒரு பாரத்தை சுமந்து அவர் சிலுவையில் மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை
நான் உணரணும். எப்படி என்னுடைய குழந்தையை நான் ஒழுங்காக வைத்துக் கொள்வதனால அந்த சகோதரன் இவ்வளவு ஒரு அடிபட்டு நிலைமையில இருக்காரோ, அதே போல என்னுடைய பாவ நிலைமையில தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் காயப்பட்டு எனக்காக மரித்தார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு புரியுதா ரெண்டுக்கு உண்டான மனநிலை என்ன அப்படிங்கிறது? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, கிறிஸ்துவன் யார் அப்படின்னா, இயேசு வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவர்தான் தேவன் என்று விசுவாசிக்கிறவன் கிறிஸ்துவன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு விஷயத்தை பார்த்தோம், இயேசு எனக்காக பூமிக்கு வந்து எனக்காக பாடுகள் அனுபவித்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்தெழுந்தார், அவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். இது ரெண்டாவது விஷயம். இதுக்கப்புறம் மூணாவது விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, ரோமர் 6:3 வாசிங்க. பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ள ஞானஸ்தானம் பெறதுனா அவருடைய மரணத்துக்குள்ள ஞானஸ்தானம் பெறதான். அப்படின்னா என்ன? அடுத்த வசனம். பாருங்க, ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவை மனதார விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் எடுக்கும் ஒரு சடங்கு. இந்த ஞானஸ்தானம் எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா, கிறிஸ்து எனக்காக மரித்தது போல கிறிஸ்துவுக்குள்ளும் நான் என்ன பண்றேன்? மரிக்கிறேன். கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டது போல நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானத்துல அடக்கம் பண்ணப்படுகிறேன் என்று விசுவாசிப்பது. அப்படின்னா என்னங்க? 5வது வசனம் வாசி. அப்படின்னா நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது வாழ்க்கையை எதிர்பார்க்கிறோம் என்றால் அவருடைய மரணத்தில் நாம் முதலில் பங்கு கொள்ள வேண்டும். அவருடைய மரணத்தில் நாம் என்ன பண்ணணும்? பங்கு கொள்ளணும். அவர் மரித்தது போல நாமும் சிலுவையில் அவரோடு சேர்ந்து மரித்து அதுக்கப்புறம் தான் அவருக்குள்ள நாம் என்ன பண்ண முடியும்? உயிர்த்தெழ முடியும். இப்போ முதல்ல 2 விஷயம் நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவர்தான் கடவுள் என்று நம்புவது, அது ஒரு நிலை, அது ஒரு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ்னா இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று நம்புவது. எனக்காக தான் எல்லா கஷ்டமும் அவர் பட்டார். மூணாவது என்னன்னா, அவர் எப்படி சிலுவையில் எனக்காக பாடுபட்டாரோ அதே போல நானும் என்ன பண்ண போறேன்? சிலுவையில் மரிக்க போகிறேன். இது மூணாவது நிலை. இந்த 3 நிலையையும் நாம கடந்து வந்தாதான் நம்ம கிறிஸ்துவனாக மாறுகிறோம். உண்மையிலே நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்தவராக நாம் மாறுகிறோம். ஏதோ வெளிப்படையா மேலோட்டமா இயேசு கிறிஸ்து மரித்தாரு, உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு பொதுவா நம்புவது நம்மை ரட்சிக்க போவது கிடையாது. இல்ல இயேசு கிறிஸ்து எனக்காக நம்பினார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்பது மட்டும் போதுமானது கிடையாது. இயேசு மரித்தது போல, இயேசு என்னுடைய பாவத்தில் சிலுவையில் மரித்தது போல நானும் இயேசுவோடு கூட சேர்ந்து என் பாவத்துக்காக மரிக்க போகிறேன். அப்படி நான் முடிவெடுத்தா மட்டும்தான் எனக்கு எதுல பங்கு? உயிர்த்தெழுதலில் பங்கு. மரணத்தில் பங்கு இல்லை அப்படின்னா உயிர்த்தெழுதல் எனக்கு என்ன இல்லை? பங்கு இல்லை. சரி, இப்போ இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 16:24. 24. இப்ப இயேசு இங்க சொல்றாரு, இயேசுவை பின்பற்றுதல் என்றால் அவரை பின்பற்றணும் விரும்பினா என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் நம்மளே நாம் என்ன பண்ணணுமா? வெறுக்கணும். அப்படின்னா என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம் பாவ சுபாவத்தில் இருக்கிறோம். இந்த பாவ சுபாவமும் இந்த நமக்குள்ளாக வாசம் செய்கிற இந்த பாவமும் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தது. என் இரட்சகரை சிலுவையில் அறைந்த இந்த பாவத்தை, இந்த பாவ சுபாவத்தை உடைய
அந்த தன்மையை நான் என்ன பண்ணும், முதல்ல வெறுக்கணும். அதான் தன்னைத்தானே வெறுத்தல் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். வெறுத்து என்ன பண்ணும், சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். சிலுவை என்பது, சிலுவை மரணம் என்பது என்ன அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இந்த சிலுவை மரணத்தை யார் உண்டு பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? ரோமர்கள். ஏன் உண்டு பண்ணாங்க? கழுத்தை வெட்டி கொலை பண்ணலாம், தூக்கில் போட்டு கொலை பண்ணலாம், இல்லை விஷம் வச்சு கொலை பண்ணலாம். ஏன் சிலுவையில் அரைஞ்சு அவங்க கொலை செய்கிறாங்க? எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் பார்த்து பயப்படணும். ரோமர்களுக்கு விரோதமாக யாராவது குரல் எழுப்புனா இந்த ஒரு கொடூரமான தண்டனை அப்படிங்கிறத எல்லோரும் பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இந்த சிலுவை மரணங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான ஒரு மரணம். சீக்கிரமாக வந்து சாக மாட்டாங்க. இப்போ கழுத்தை வெட்டி சாகடிக்கிறது அப்படின்னா ஒரே வெட்டில் முடிஞ்சுது, ஒரு 5 செகண்ட், அவ்வளோதான். 5 செகண்ட் 10 செகண்டில் முடிஞ்சுது. ஆனால் சிலுவை மரணங்கிறது கையில் ஆணி அடித்து, காலில் ஆணி அடித்து, மூழ்கிடத்தை வச்சு சிலுவையில் ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த சிலுவை ரொம்ப நேரம் சுமக்க வச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சாட்டையினால் அடித்து அவமானப்படுத்தி, இப்படி பல விதங்களில் கொடுமைப்படுத்தி அதுக்கப்புறம் தான் சிலுவையில் அறைவாங்க. சிலுவையில் அறையப்பட்டாலும் உயிர் உடனே போகாது. அந்த அந்த சிலுவையில் அறையப்பட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போகும். அது ரொம்ப வலி தரக்கூடிய ஒரு தண்டனை, ரொம்ப கொடூரமான ஒரு தண்டனை. சிலுவை மரணம் என்றாலே அந்த காலத்தில் அதை கேட்ட மக்கள் பயப்படுவாங்களாம். அவ்வளோ கொடூரமான ஒரு தண்டனையாக இது இருந்தது. இவ்வளோ கொடூரமான ஒரு தண்டனையை இயேசு நமக்காக அனுபவித்தார், நம்முடைய பாவத்தை சுமந்து அனுபவித்தார். இப்போ சிலுவை எடுத்து பின் செல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு எப்படி பாவத்துக்காக சிலுவையில் மரித்தாரோ அதே போல என்னுடைய பாவத்திற்காக நானும் சிலுவையில் அறைந்து நானும் இயேசுவோடு கூட மரிப்பேன் என்று நாம் முடிவெடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவத்தை விடுவது, பாவத்துக்கு மரிப்பது என்பது சிலுவை மரணத்தை போல ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். கரெக்டுங்களா? அதனால தான் பாவத்தை விடாமே இன்னும் நம்ம வச்சிருக்கோம். பாவத்தை விடுறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்முடைய இயல்பே பாவ சுபாவமா இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இயல்பே பாவ சுபாவமா இருக்கிறதுனால இந்த பாவத்துக்கு மரித்து, தன்னைத்தானே வெறுத்து சிலுவையில் மரிப்பது என்பது, பாவத்துக்கு மரிப்பது என்பது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு கஷ்டமான ஒரு அனுபவம். அதுக்காக அதை செய்யவே முடியாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் பாவத்தை, நமக்குள்ள இருக்கிற பாவத்தை எடுத்து போடுவது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவனும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இயேசு எனக்குள்ளாக இருக்கிற பாவத்தை எடுத்து போவதற்காக அவ்வளவு பாடுபட்டால் சிலுவையில் மரித்தார் அப்படின்னா, நானும் எனக்குள்ளாக இருக்கிற பாவத்தை எடுத்து போடுவதற்காக என்ன பண்ணும்? பாடுகள் படணும். சிலுவை மரணத்தை போல ஒரு வலி மிகுந்த அனுபவமாக அது இருக்கும். இருந்தாலும் என் இரட்சகருக்காக நான் அதை செய்ய முடிவெடுக்கிறேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ 3 விஷயம் பார்த்தோம். முதல் விஷயம் என்னது? இயேசு வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிப்பது. இரண்டாவது, இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிப்பது. மூன்றாவது, அவருடைய மரணத்தில் நானும் பங்கெடுத்து என்னை நானே வெறுத்து, நான் அவர் சிலுவையில் மரித்தது போல நானும் சிலுவையில் என்ன பண்ண போறேன்? என் பாவத்துக்கு மரிக்க போறேன். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, என் பாவத்தை எல்லாம் என்ன பண்ண போறேன்? விட போறேன். அது எனக்கு சிலுவை மரணத்தை போல கஷ்டமா இருக்கும். ஆனா இருந்தாலும் நான் என்ன பண்ண போறேன்? நான் அதை செய்ய போறேன். சரி, இதை பத்தி இன்னும் ஆழமா நாம் படிக்க போறோம். 1 கொரிந்தியர் 15:31. சரி, சாகணும்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, சுயத்துக்கு சாகணும், பாவத்துக்கு சாகணும். இது எப்படிங்க ஒரு டைம் நம்ம செஞ்சா போதுமா அப்படின்னா, 1 கொரிந்தியர் 15:31 வாசிங்க. அதில் நமக்கு அதுக்கான பதில் இருக்கு. நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்கிறேன். நான் அனுதினமும் சாகிறேன். பவுல் இதை 2 விதத்தில் எடுத்துக்கலாம். பவுல் அந்த காலத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக தினமும் பாடுபட்டார்.
அதுவும் குறிக்குது. இன்னொன்று ஆவிக்குரிய போராட்டம், பாவ போராட்டத்தையும் குறிக்குது. அனுதினமும் இந்த பாவ போராட்டம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம பாவ உலகத்தில் இருக்கோம், நம்மை சுற்றி சோதனைகள் இருக்கும், பிசாசனுடைய போராட்டங்கள் இருக்கும், வஞ்சகம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவ ஆசைக்கு நாம் என்ன பண்ணணும்? சாகணும். சரிங்களா? அடுத்தது லூக்கா 9:23 வாசிங்க. இன்று அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற. தன் சிலுவையே எப்பாவது எடுத்தா போதுமா இல்லை டெய்லி எடுக்கணுமா? டெய்லி, அனுதினம் எடுக்க வேண்டும். அப்ப பாருங்க, நீங்க சுயத்துக்கு மரிப்பது என்பது ஏதோ கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கொண்டு வருவது மாத்திரம் கிடையாது. டெய்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துவார், நமக்குள்ள இருக்க பாவத்தை வெளிப்படுத்துவார். டெய்லி நமக்கு பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய போராட்டம் இருக்கும். அப்படி இருக்கும்போது டெய்லி என்ன பண்ணணும்? நாம அனுதினம் சிலுவையில் மரிக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ளாக போக வேண்டும். உதாரணத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் 100 பாவங்கள் இருக்குன்னு வச்சுப்போம். 100 பாவத்தை ஆண்டவர் ஒரே டைம்ல வெளிப்படுத்திடுவாரா? என்ன நினைக்கிறீங்க? 100 பாவத்தையும் அட் அ டைம்ல வெளிப்படுத்திடுவாரா? ஃபர்ஸ்ட் என்னால் எவ்வளவு முடியுமோ அதை தான் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா, இயேசு கிறிஸ்துவான ஒரு இடத்துல சொல்றாரு, இன்னும் சொல்வதற்கு எவ்வளவு விஷயம் இருக்கு, அதெல்லாம் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர் நம்ம கிட்ட மாற்றிக்கொள்வதற்கு 1000 விஷயங்கள் இருக்கலாம். அதுக்காக 1000த்தையும் நம்ம அதை அட் அ டைம்ல சொல்ல மாட்டாரு. நம்மால் எவ்வளவு செய்ய முடியுமோ அதை தான் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவாரு. அப்போ 100 பாவங்கள் இருக்குன்னு வச்சுப்போம். இன்னைக்கு ஒரு பாவத்தை என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். அப்ப இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? அந்த பாவத்துக்கு நம்ம மரிக்கணும். அப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுவாரு? இன்னொரு பாவத்தை வெளிப்படுத்துவார். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? மரிக்கணும். இந்த பாவத்துக்கு மரிக்கிறது ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம பாவத்தோடு ஒரு காதல்ல இருக்கும். ஒரு உலகத்தின் மீது நம்ம ஒரு அன்புல இருக்கோம். உலகத்தின் மீது நமக்கு ஒரு அன்பு அதிகமா இருக்கு. அப்படின்னா சினிமா, உதாரணத்துக்கு சினிமா இருந்துக்கும், பாட்டு, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, உலக காரியங்கள், இது எல்லாத்தின் மீதும் நமக்கு ஒரு பிரியம் இருக்கு. ஒரு நாள் நீங்க முன்னாடி அதுல இருந்து வெளியே வந்திருக்கலாம். அப்படி வெளியே வரும்போது எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? கஷ்டமா இருந்திருக்குமா இல்லை ஈஸியா இருந்திருக்குமா? கஷ்டம்தான். நிறைய விஷயங்கள் கஷ்டமா இருந்திருக்கும். அப்போ அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? டெய்லி நம்முடைய பாவத்தை அவர்கிட்ட வரும்போது நம்ம பாவத்தை வெளிப்படுத்துவாரு. அந்த பாவத்தை வெளிப்படுத்தும் போது நாம் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் மரித்தது போல நாம என்ன பண்ணணும்? சிலுவையில் மரிக்க வேண்டும். ஆரம்பத்தில் அது கஷ்டமா இருக்கும். ஆனா போக போக அது என்ன ஆயிரும்? தேவனுடைய கிருபையினால, வல்லமினால அது ஈஸியா மாறிடும். ஒரு ரொம்ப சிம்பிளான உதாரணம் சொல்றேன். ஆனா அதுக்கு நீங்க ஒரு விஷயம் செய்யணும். நீங்க கோஆப்ரேட் பண்ணணும். நீங்க அதுக்கு உண்மையா பதில் சொல்லணும். சரிங்களா? சின்ன வயசுல நம்ம எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அம்மா வந்து பல்லு விளக்கி விட்டுருப்பாங்க. கரெக்டுங்களா? குழந்தையா இருக்கும்போது. அப்புறம் ஒரு பாயிண்ட் வந்த பின்னாடி நம்மளே வளர்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் சில சமயம் வந்து நமக்கு அது பிடிக்காது. அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரெக்டா? குழந்தைங்க பல்லு விளக்காம குளிக்காமலாம் இருப்பாங்க தெரியுமா? ஏன் அவங்க அப்படி இருக்காங்க? ஏன் அப்படி இருக்காங்க? அது அவங்களுக்கு கஷ்டமா தெரியுது. என்னது? பல்லு விளக்குறது கஷ்டமா தெரியுது. பல்லு ப்ரஷ் எடுத்து பல்லு விளக்கடான்னு அம்மா சொன்னா அது ஏதோ அவங்க ஏதோ பாறாங்களை தூக்கி தலையில வைக்கிற மாதிரி அவங்களுக்கு, பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கு. குளிடா அப்படின்னா இன்னைக்கு சண்டே தானே, இன்னைக்கு லீவு அப்படிங்கிறாங்க. கரெக்டா? ஆனா இதே நாம ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம், ஒரு 10, 15, 20 வயசுக்கு அப்புறம் நாம அப்புறம் பல்லு விளக்குறது குளிக்கிறது கஷ்டமா நினைக்கிறோமா இல்ல ஈஸியா நினைக்கிறோமா? இப்ப யார் பல்லு குளிக்க கஷ்டமா இருக்கு? எல்லாருக்கும் நம்ம இப்ப ஈஸி ஆயிடுச்சு. ஏன் நமக்கு ஈஸி ஆயிடுச்சு? பழக்கம், விடாமுயற்சி, அப்புறம் அதனுடைய நன்மைகள் எல்லாத்தையும் உணரும் போது நமக்கு அது ஈஸியா மாறிடுச்சு. அது மாதிரி தான் இங்க பாவத்திலிருந்து வெளிவரதும் அது கஷ்டமா இருக்கும். இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு பிரசங்கத்துல பாஸ்டர் சொல்லும் போதும் எல்லாரும் சொல்லும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கொஞ்ச காலம்தான் அது. தேவன் எனக்கு பலன் தரார்,
தேவனுடைய பலத்தினால் என் பாவத்தை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் முயற்சி பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் 1 வாரம் 2 வாரத்தில் அந்த பாவத்திலிருந்து நாம் என்ன பண்ணிடலாம், வெளிவந்துடலாம். ஆனால் அதுக்கு நம்ம கிறிஸ்துவோடு இணைஞ்சிருக்கணும். கிறிஸ்துவோடு இணைஞ்சில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, பாவத்தை மேற்கொள்ள முடியாது. எனக்கு நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு ஊழியம் பண்ண போனேன். அங்கே ஒரு வயதான அம்மா அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டாங்க. நான் போனேன். பேசிட்டு இருக்கும்போது, தம்பி நீங்கள் பிரசங்கத்தில் இந்த டிவி பார்க்குறதெல்லாம் சொன்னீங்க, ஆனால் இந்த டிவி இல்லாமல் எப்படிப்பா பொழுது போக்குறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கேப்பா, எப்படிப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் எப்படி இது இல்லாமல் எப்படி என் பொழுதை போக்குறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் ஒரு சில ஆலோசனைகள் எல்லாம் பேசி அப்புறம் அந்த வீட்டிலேயே தொடர்ந்து ஜப கூட்டங்கள் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சுது. அப்படியே காலம் போக போக ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகிறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, என் வீட்டில் இப்போ டிவியே இல்லைப்பா, இந்த டிவி இல்லாமல் வாழ முடியாதுன்னு நான் நினச்சேன், ஆனால் இப்போ இந்த டிவி இல்லாமல் அந்த நேரத்தை எப்படி ஆக்கப்பூர்வமாக செலவழிப்பது என்பது தேவனுக்குள்ளாக நான் கற்றுக்கிட்டேன். நான் ஜெபம் பண்ணுறேன், இல்லை தெரிஞ்சவங்க வீட்டுக்கிட்ட நான் போயிட்டு வரேன், இல்லை வேறு ஏதாவது ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் நான் ஈடுபடுறேன். அப்படி இது பண்ணுறதுனால என்னால் இப்போது மேற்கொள்ள முடிஞ்சுது. இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது டிவி இல்லைன்னா சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற நபர் இப்போ டிவி இல்லாத எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, பிசாசு பாவத்தை ஒரு அழகாக நமக்கு காமிச்சு வச்சுருக்கான், நம்ம ஏமாற்றி வச்சுருக்கான். ஆனால் பாவத்தை விட ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றுவது ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. ஓகேங்களா? இப்போ இந்த அனுதினம் சாகிற அனுபவம் என்பது ஏதோ கடைசி வரைக்கும் நம்ம அப்படி ஒரு வாழ்க்கையே இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு பாவத்தை மேற்கொள்ள இயேசுனுடைய வல்லமையை நீங்கள் உணர்வீங்க. இவ்வளோ பாவத்தை நான் இயேசுக்குள்ளே மேற்கொண்டுட்டேனே, ஒரு புது மனிதனாக நான் இயேசுக்குள்ளே வந்துட்டேனே, இனியும் எனக்கு இயேசுக்குள்ளே ஒரு புது மனிதனாக என்னால் வாழ முடியும், கிறிஸ்துவின் குணத்தில் வளர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். அந்த நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா, தெரிந்த விஷயங்களில் நீங்கள் உண்மையாக இருந்து பாவத்தை மேற்கொள்ளும் போது, அந்த சிலுவையில் மரிக்கிற அனுபவத்தை நீங்கள் அனுதினம் கடந்து செல்லும் போது தான் உங்களுக்குள்ள அந்த மாற்றம் வரும். சரி, அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாவத்தை நீங்கள் வெறுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா கிறிஸ்துக்குள்ள புது சுபாவம் உங்களுக்கு கிடைச்சாச்சு. அதே மாதிரி நீங்கள் வெறுத்த சர்ச்சுக்கு வர்றது, பைபிள் படிக்கிறது, ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாயிரும். அப்போ உங்கள் சுபாவம் என்ன ஆகும், மாறும். ஓகேங்களா? இந்த டிரான்சிஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காம தான் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டப்படுறாங்க. ஒரு தாட்டி முயற்சி பண்ணுவாங்க, 2 தாட்டி முயற்சி பண்ணுவாங்க, ஐயோ இதெல்லாம் என்னால் முடியாதுங்க, இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் வசனம் சொல்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எந்திரிப்பான். நீங்க 1000 தடவை பாவம் பண்ணாலும் இயேசு கிறிஸ்து உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமுள்ளவராக இருக்காரு. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம ஒரே பாவத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லாமல் போயிடும். இயேசு நம்மளை கைவிட்டுருவார்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு இயேசு கிட்ட வரக்க ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஆனா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எந்திரிப்பான். நம்ம எவ்வளவு தாட்டி பாவம் பண்ணி நம்ம மறுபடியும் இயேசுகிட்ட வரணும்னு முயற்சி பண்ணும்போது இயேசு நிச்சயமாக என்ன பண்ணுவார், நம்மை ஏற்றுக்கொள்வார். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த சிலுவையில் மரிக்கிற அனுபவங்கிறது பாவமான விஷயங்களை பார்த்தோம். ஆனால் சில சமயம் நன்மையான விஷயங்களையும் விடணும் தேவனுக்காக. அதான் உண்மையான விசுவாசம். இதை பற்றி ஆல்ரெடி நாம் படித்தோம். மத்தேயு 16:25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இப்போ பாவத்தை விடணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அதில் இருக்க நியாயத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவான என்ன சொல்றாருன்னா, உன் ஜீவனை என்ன பண்ணும், எனக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அப்போ சில சமயங்களில் இயேசு கிறிஸ்துவானவருக்காக நம்முடைய ஜீவனே என்ன பண்ணும், கொடுக்குற மாதிரி இருக்குமா? அப்படின்னா என்ன? ஒரு நாளைக்கு சண்டேலாம் வருது அப்படின்னா கிறிஸ்துக்காக நாம் ரத்த சாட்சியாக மரிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். வந்தால் என்ன பண்ணும், நம்முடைய ஜீவனையும் அவருக்காக கொடுக்க வேண்டும்.
ஜீவனோடு இருப்பதுங்கிறது நினைக்கிறது பாவமா? உயிர் வாழணும்னு நினைக்கிறது பாவமா? பாவம் கிடையாது. கரெக்டுங்களா? அது நன்மையான விஷயம்தான். உயிர் வாழணும், நல்லா இருக்கணும், குடும்பம் இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், எப்படியாவது நினைக்கிறது தப்பு கிடையாது, நன்மையான விஷயம்தான். ஆனால் சில சமயம் அந்த நன்மையான விஷயத்தை கூட என்ன பண்ணும்? ஆண்டவருக்காக விடணும். பிலிப்பியர் 3:7. ஆயிலும் எனக்கு என்ன லாபமா இருந்தாங்களே அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று இங்க பவுல் என்ன சொல்றான்னு பாருங்க. அவருக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்துக்குள்ள என்னவா என்றாராம்? நஷ்டமாக என்றாராம். பவுல் என்ன மாதிரி ஒரு நபர்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவருடைய பேக்ரவுண்ட் என்ன? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் செல்வந்தரா இல்ல வறுமையில் இருந்தவரா? நல்ல படிச்சவரு, நல்ல வசதியானவர், அவர் ஒரு பரிசேயன், நல்ல பேக்ரவுண்ட், படிப்பு, செல்வம், நல்ல பேக்ரவுண்ட். ஓகேங்களா? ரோமர்கள் மத்தியிலும் யூதர்கள் மத்தியிலும் ஒரு விசேஷித்த ஒரு நபராக இருந்தார். பெருமையுள்ள பாப்புலர் பர்சனாக இருந்தார். இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் எது தரமா கஷ்டப்படுறாங்க? பணம், பதவி, புகழ், செல்வம், இதுக்காகத்தான். இது எல்லாம் இப்ப பவுல் கிட்ட இருந்தது. அந்த தேசத்திலே ஒரு புகழ்பெற்ற மனிதராக இருக்கிறார். கரெக்டுங்களா? இப்படிப்பட்ட நபர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பாக என்னவா மாறுறாரு? அவருக்கு புகழ் இருக்கா? இப்ப புகழ் இருக்கு. இப்ப பவுல பெருமையா பேசுறோம். நம்ம பிள்ளைகள்லாம் பவுல ஊழியக்காரனா ஆரம்பிச்சுல தாய்மார்கள் ஜபிக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல பவுல் எப்படி இருந்தாரு? ஃபேமஸா இல்ல. ஊராக போய் அடிபட்டு அவர் ஒரு சில இடங்கள் எழுதுறாரு. பசினாலும், நிர்வாணத்தினாலும், நாசமோசத்தினாலும், கொள்ளையினாலும் எவ்வளவு உபத்திரம் அவங்களுக்கு கடந்து வந்திருக்காரு. இவ்வளவு பண்ணி அவர் பாப்புலர் ஆனாரா? பாப்புலரா ஆகல. செல்வாக்கு இருந்ததா அவருக்கு? அதிகாரிகள் மத்தியில செல்வாக்கு கிடையாது. பணம் இருந்ததா? கிடையாது. பணம் இல்லை. அவர் வேலை செஞ்சுதான் என்ன பண்றாரு? சாப்பிட்ற நிலைமையில இருக்காரு. கூடார வேலை செஞ்சு சாப்பிட்ற நிலைமையில் இருக்காரு. இல்ல சில சமயங்கள்ல யாராவது ஒருத்தவங்களுடைய உதவியை நம்பிதான் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கு. வேற எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் இழந்துட்டார். இப்போ ஒரு மனுஷன், இப்போ என்னோட கேள்வி, ஒரு மனுஷன் நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், குடும்பம், குழந்தை, வீடு, வாசல், பேர், புகழ், இதோடு வாழணும்னு நினைக்கிறது பாவமா? இல்ல. இதெல்லாம் அடிப்படை தேவைகள். எல்லா மனுஷனும் அடிப்படை தேவைகள் இதுதான். ஆனா இந்த அடிப்படை தேவைகள் கூட பவுலுக்கு என்ன பண்ணல? கிறிஸ்துவ ஆயி கிடைக்கல. ஆனா பவுல் அதை குறித்து கவலைப்படல. பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்துக்குள்ள எனக்கு லாபமா இருந்த எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? அது நஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. 8வது வசனம், பிலிப்பியர் 3:8. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இப்ப அது மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் என்ன பண்றாரு? நஷ்டமா நினைக்கிறாரு. எதுக்காக நஷ்டமா நினைக்கிறாரு? அவருடைய வாழ்க்கையில பணம், புகழ், பேரு, குடும்பம், பிள்ளைகள், இவைகள் எல்லாவற்றையும் விட கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மை அவருக்கு பெரிதாக இருக்கு. எது பெரிதாக இருக்கு? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு பெருசா இருக்கு. அதுக்காக இவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? நஷ்டமா நினைச்சு விட்டுட்டாரு. நம்ம எந்த விஷயத்தை நேசிக்கிறோமோ அந்த விஷயத்துக்காக எதை வேணா நம்ம செய்வோம். கரெக்டுங்களா? பிள்ளைகளோட சந்தோஷத்துக்காக பெற்றோர்கள் எதை வேணா செய்வாங்க. அம்மா தனக்கு சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் வச்சிருவாங்க. கரெக்டுங்களா? அப்பா பண்டிகைக்கு தனக்கு ட்ரெஸ் வாங்கலினாலும் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பார். அவருக்கு போட ட்ரெஸ் இருக்காது, புது ட்ரெஸ் இருக்காது. ஆனால் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாரு? ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அதில் அவர் என்ன பண்ணுவாரு? சந்தோஷப்படுவாரு. இன்ஃபேக்ட் அவருக்கு ட்ரெஸ் இல்லை, புது ட்ரெஸ் இல்லை அப்படிங்கிற குறித்து என்ன பண்ண மாட்டாரு? கவலைப்பட மாட்டாரு. அம்மா தனக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க? கவலைப்பட மாட்டாங்க. என் பிள்ளைகள் சாப்பிடுது அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. இதுதான் உண்மையான அன்பு, தன்னலமற்ற அன்பு. கிறிஸ்துவை உண்மையாக விசுவாசிக்கிற ஒரு நபர் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக அவன் என்ன பண்ணுவான்னா எல்லாத்தையும் குப்பையாக நினைப்பான். கெட்ட விஷயங்கள் கிடையாது, பாவத்தை நான் சொல்ல, நன்மையா இருக்கிற எல்லாவற்றையும் என்னமா நினைப்பான்? குப்பையாகவும் நஷ்டமாகவும் நினைப்பான். பவுல் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்.
அப்ப கிறிஸ்துவை பின்பற்றுதல் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல் இல்ல கிறிஸ்துவனாக இருத்தல் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து மரித்தார் உயிர்த்தெழுந்தார் என்று நம்புவது மட்டும் கிடையாது. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் உயிர்த்தெழுந்தார் என்று நம்புவது மட்டும் கிடையாது. இயேசு எனக்காக மரித்தது போல கிறிஸ்துவுக்காக நானும் என் ஜீவனை கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஒருவேளை இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை காமிச்சார்னா அந்த பாவத்தை எல்லாம் விடுவதற்கு, சிலுவையில் அறைவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஒருவேளை இயேசுக்காக நன்மையான விஷயத்தை இழப்பதாகவும், ஒருவேளை ஜீவனையே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். அதற்காக எந்த நன்மையான காரியத்தை விடுவதாக இருந்தாலும் அதை நஷ்டமாகவும் குப்பையாகவும் நான் நினைக்கிறேன் என்று இருப்பவன் தான் உண்மையான கிறிஸ்துவன். இப்ப நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்க. இன்றைக்கு நம்மை சுற்றியுள்ள எல்லோருக்கும் நம்ம மீது உண்மையான அன்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? கணவனுக்கு தன்னுடைய மனைவி தன்னை மதிக்க வேண்டும் என்று விருப்பம். சில நேரங்களில் அவர் கோபமாக நடந்து கொண்டாலும் அதை புரிந்து கொண்டு மனைவி தன்னை மதித்து அன்பு காட்ட வேண்டும் என்று கணவனுக்கு எண்ணம். என்னுடைய மனைவி நான் சரியில்லாமல் இருந்தாலும் எனக்கு உண்மையானவளாக இருக்க வேண்டும் என்று கணவன் ஆசைப்படுகிறார். மனைவி என்ன ஆசைப்படுறாங்க? என்னுடைய கணவன் கிறிஸ்து சபையை நேசித்தது உயிரை கொடுத்தது போல எனக்காக என்ன பண்ணும்? உயிரே கொடுக்கணும். என்னுடைய குறைகளை எல்லாம் அவர் தாங்கிக் கொள்ளணும். என்கிட்ட அன்பா நடந்துக்கணும். நான் எரிச்சல் படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டாலும் என்கிட்ட அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனைவியினுடைய ஆசை. பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் என்ன எதிர்பார்க்குறாங்க? சொன்ன உடனே கீழ்ப்படியும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. பிள்ளைகள் பெற்றோரிடம் என்ன எதிர்பார்க்குறாங்க? கேட்ட பொருளை எந்த கேள்வியும் கேட்காம வாங்கி கொடுக்கணும். போதகரிடம் விசுவாசிகள் என்ன எதிர்பார்க்குறாங்க? போதகர் சரியாக இருக்கணும், எல்லா விஷயத்திலையும் ஊழியம் பண்ணும், அப்படி இப்படி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நம்மகிட்ட குறை இருந்தாலும் குறையை சொல்லாத மாதிரி ஒரு பிரசங்கத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு. போதருக்கு விசுவாசிகள் மேல என்ன எதிர்பார்ப்பு? சபை கரெக்டாக வரணும், சபை காரியங்களில் ஈடுபடணும், இன்னும் இது மாதிரி எதிர்பார்ப்புகள். இப்படி நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்மளை சுற்றி உள்ளவர்களுக்கு நம் மீது உண்மையா இருக்கணும், நம்மகிட்ட குறை இருந்தாலும் நம்மளையே உண்மையா நேசிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் என்னைக்காவது நம்ம தேவனே நான் உன்னை உண்மையா எவ்வளோ தூரம் நேசிக்கிறேன் அப்படிங்கிறத எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறோமா? நான் என்னுடைய ஆண்டவரை எவ்வளோ தூரம் உண்மையாக நான் நேசிக்கிறேன். ஒருவேளை உங்களை சுற்றி உள்ள உங்கள் உறவுகள் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு உண்மையாக இல்லாமல் இருக்கலாம். உங்கள் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ நீங்கள் அவங்களுக்கு காட்டுற அளவுக்கு அன்பு அவங்க உங்கள் மேலே வைக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்கள் மீது என்ன பண்ணிடுறாரு? அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறார். உங்களுக்காக உயிரே கொடுத்துருக்கார். இப்பவும் உங்களுக்காக பரலோகத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருக்காக பாவத்தை விடுவதும் அவருக்காக உங்களுடைய ஜீவனை விடுவதும் பெரிய காரியமாக நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் ஆண்டவர் எனக்காக எல்லாமே பண்ணிட்டார், உயிரே கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது அவருக்காக இந்த பாவத்தை விடுவதை நான் ஒரு பெரிய விஷயமா தியாகமா நினைக்கிறேனா, இல்லை என் ஜீவனை விடுவதை நான் பெரிய தியாகமா நினைக்கிறேனா? யோசிச்சு பார்க்கணும். பவுல் நன்மையான எல்லாவற்றையும் நஷ்டமா நினைச்சாரு, அதை ஒரு குப்பையா நினைக்கிறார். அதாவது என் உயிரே கொடுத்தாலும் அது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி மனநிலையில பவுல் இருக்கார். நாம் இன்னைக்கு பாவத்தை விட்டுட்டு நான் இயேசுக்காக பெரிய தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பாவத்தை விடுவதே பெருமையாக நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய முன்னோடிகள் அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஜீவனையே விட்டாங்க, அதை குப்பையா நின்னாங்க. நாம் யோசிச்சு பார்க்கணும். ரோமர் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இதை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். 36 39 வரைக்கும் வாசிங்க. ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு தம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இது எல்லாவற்றிலேயும் நாம் நமது அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம்,
எது வந்தாலும் என்ன பண்ணாது, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை அது பிரிக்காது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். அதுதாங்க விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். கடைசி காலத்தில் வாழ்கிற பிள்ளைகள் நாம, நமக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு வஞ்சகம் காத்து கொண்டு இருக்கிறது. அதிலிருந்து நாம தப்பித்துக் கொள்ளணும், தேவனுக்கு உண்மையா இருக்கணும்னா கிறிஸ்துவின் அன்பை நாம் விட்டுவிடக்கூடாது. 38வது வசனம். மரணமானாலும் ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, என்ன விஷயம் வந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு என்ன எதுவும் பிரிக்க போதில்லை அப்படின்னு பவுல் சொல்றார். உண்மையிலே பவுல் உபத்திரம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம் எல்லாவற்றையும் கடந்து வந்தார். எல்லாவற்றையும் கடந்து வந்தார். இருந்தாலும் தேவனுக்கு உண்மையாக இருந்தார். ஒருவேளை நாளைக்கு இயேசுக்காக இது மாதிரியான பாடுகளை நான் அனுபவிக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை வந்தா நான் தேவனுக்கு உண்மையா இருப்பேனா என்பதை யோசிச்சு பார்க்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க கணவனோ மனைவியோ உங்க கஷ்ட காலத்துல உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க நல்லா இருக்கும்போது அவங்க இருக்காங்க, கஷ்டம் வரும்போது அவங்க போயிட்டாங்க, நீ வேண்டான்னு போயிட்டாங்க. அது உண்மையான அன்பா? கஷ்டத்துல என்ன பண்ணணும், கூட இருக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. இப்போ இயேசு நான் விசுவாசிப்பேன், ஆனா அவர் என்னுடைய பாவத்தை சுட்டி காமிச்சு அதை விடு அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன், இயேசு விட்டு போயிடுவேன். இல்ல இயேசு சொல்றாரு, எனக்காக நீ இந்த தியாகத்தை செய், உன் வேலையோ உன் வாழ்க்கையை முழுமையாக எனக்காக அர்ப்பணி, உன் ஜீவனை எனக்காக கொடு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னா நான் என்ன பண்ணிடுவேன், போயிடுவேன் அப்படின்னா அது உண்மையான அன்பா? அப்போ நாம் யோசிச்சு பார்க்கணும், தேவனிடத்தில் நாம் எப்படிப்பட்ட அன்பை வைத்திருக்கிறோம்? தேவனை விசுவாசிக்கிறோமா? விசுவாசம் என்றால் அவர் மரித்தால் உயிர்த்தெழுந்தார் என்று நம்புவது மட்டும் கிடையாது, அவர் எனக்காக மரித்தால் உயிர்த்தெழுந்தார் என்று நம்புவது மட்டும் கிடையாது. அவர் என்னுடைய பாவத்துக்காக மரித்தது போல நானும் என் பாவத்துக்காக சிலுவையில் மரிப்பேன். பாவத்துக்கு மட்டும் இல்ல, நன்மையான விஷயங்களையும் குப்பையாக இயேசுக்காக எண்ணுவேன் என்று அவரை முழுமையாக நம்பி அவரை பின்பற்றுவதுதான் விசுவாசம், உண்மையான விசுவாசம். அப்படி உண்மையாக விசுவாசிப்பவன் தான் கிறிஸ்தவன். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை இந்த கடைசி காலத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா காலம் மிக சமீபமாக இருக்கிறது. கடைசி காலத்தில் நிலைநிற்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளாக வேணும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நான் தேவனை வேண்டுகிறேன். இந்த பெருந்துறை சபை மக்கள் விசுவாசத்திலும் அன்பிலும் வளர்ந்து தேவனுக்கு சாட்சியாக உண்மையாக இறுதி வரை நிலைநிற்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவனை பிரார்த்தித்து இந்த செய்தி நிறைவு செய்கிறேன். ஆமென்.